என்ன இது திருஷ்டி? திருஷ்டியா? நீயே ஒரு திருஷ்டி, நீ திருஷ்டி சுத்திரியா? அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரிதான் அவன் வேலை செய்யணும். நீயே ஒரு பஞ்ச பிரதேசி. 10 மீட்டர் தள்ளி வா வா. வாங்க முதலாளி, வாங்க உட்காருங்க. கீழே இறங்க. இறங்கடா. அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் அவன் வேலை செய்யணும். பண ஓலையில லைசன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற நீ பழைய காரத்தான் ஓட்டணும். நான் அந்த காரை வித்துட்டேன், உன்னையும் வேலையில இருந்து நிறுத்திட்டேன். முதலாளி, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவீங்களே, இப்படி ஒரே மாறிட்டீங்களே முதலாளி. காலத்தின் கட்டாயம் வேலு, நீ சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கழட்டிக்கோ. முதலாளி, ஒருத்தர் 6 வயசுல அனாதை ஆகலாம், 60 வயசுல அனாதை ஆகலாமா? ஒரு கிழவனை இன்னொரு கிழவன் ஆதரிக்கிறதானே முறை. இதுக்கு மேல பேசன விழும் அற. கெட் அவுட். டேய் ஐசக் பீட்டர், பைத்தியக்கார டாக்டர், நீ மூணு காரத்தோட வாங்கின, நான் பாடுறா திறந்த காரியம் வாங்கியிருக்கேன். இது வேற நடுவுல. முதலாளி, பூனை குறுக்க போகுது, கெட்ட சகனம் போவாதீங்க. ஏய், அமெரிக்காக்காரன் கம்ப்யூட்டர் பண்றான், ரஷ்யாக்காரன் ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சகுனம் பாக்குறதுனால தாண்டா நீங்க எல்லாம் உருப்படுறது இல்ல. ஐயம்பருவா, இந்த ஏழையை 8 வருஷம் தப்பாரு. இந்த ஏழையின் வைத்திருச்சல் ஒண்ணு சும்மா விடாடா. கத்தி கிடைச்சிருச்சு, ஒரு கை பாத்துறேன். நெருங்காத, தொடாத, கிட்ட வராத. கிட்ட வராத, குத்திருவேன். பட்டாக்கத்தி பைரவன் தெரியுமா? கண்ணாயிரம் தெரியுமா? காளி கோயில் கபாலி தெரியுமா? இவங்க யாரு? எங்க அப்பன், பாட்டன், முப்பாட்டன். அந்த வீர பரம்பரையில வந்தனா ரத்த பலி வாங்காம விட மாட்டேன். எங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தேவையான எல்லா மருந்தையும் நீங்க தான் சப்ளை பண்ண போறீங்க. உண்மையிலேயே நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் ஏன் அதிர்ஷ்டம் இல்லைங்க, நான் வாங்கின அந்த புது காரோட ராசி தாங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஒளிமயமான எதிர்காலம் என் காரில் தெரிகிறது. கார்ல தப்பிச்சு போயிடுச்சுடா. கையில வேற கத்தி வச்சிருக்கு. இன்னைக்கு யாரையாவது கொலை செய்யாம விடாது. வா போய் பெரிய டாக்டர் சொல்லுவோம். ஹலோ, வீட்டு போலீஸ் ஸ்டேஷன். நான் பரங்கிமலை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து பேசுறேன். எங்க ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு பைத்தியம் தப்பிச்சிருச்சு. அது கொலவெறி பிடிச்சது. கையில கத்தி வேற வச்சிருக்கு சார். இப்படி மொட்டையா சொன்னா எப்படி சார்? பைத்தியத்தை பத்தி ஏதாவது அடையாளம் சொல்லுங்க சார். MMF 2080 சிவப்பு பிளைமத் கார்ல தப்பிச்சிருக்கு. இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது. பிரசவ சத்தம் கேக்குத வண்டிக்குள்ள, ஒண்ணுமே புரியலையே. வண்டியில ஏதாவது கோளாறா? புது வண்டி ஆச்ச? இருமல் வியாதி வந்துருச்சா? சத்தம் பின்னாடி இருந்து கேட்கிற மாதிரி இருக்கு. ஏங்க, சவரம் பண்றதுக்கு நானா பார்பர் ஷாப்புக்கு வர மாட்டேனா? நீங்க எங்க இங்க வந்திருக்கிறீங்க? யார பாத்துறா சவரம் பண்றவன் சொல்றேன்? பட்டாக்கத்தி பைரவன், கருந்தேள் கண்ணாயிரம், காளி கோயில் கபாலி, இவங்களெல்லாம் என் அப்பன், பாட்டன், முப்பாட்டன். அவங்க பரம்பரையில வந்த என்ன பத்தி ஏதாவது பேசுன உன் குடல உருவி மாலையா போட்டுடுவேன். மாலை கார்ல இருக்குதுக்கா, உடல் எல்லாம் தர முடியாது. நேரா வண்டிய துபாய்க்கு ஓட்டு. துபாய்க்கா? ஆமா, அங்க போய் என் காதலிக்கு பிரசவம் பார்க்கணும். என்ன பார்த்தது போதாதா, காதலிய வேற பாக்கணுமா? பேசாத, வண்டிய ஓட்டு. முதல்ல ஒரு பாட்டு பாடினே, அத திருப்பி பாடு. பாட்டா? ஒளிமயமான எதிர்காலம் உட்கத்தியில் தெரிகிறது. நீ பாடினதுல ஜீவனே இல்ல. இப்ப என் ஜீவனே என்கிட்ட இல்ல.
இவ்வளவு நேரம் நீயே பாடி நீயே வண்டி ஓட்டின, இப்ப நான் பாடி நானே வண்டி ஓட்ட போறேன். வா இந்த பக்கம். இந்த பைத்தியம் ஆட வேண்டும் என்றால் நீ ஆட வேண்டும். நான் ஏற்கனவே அடிக்கிட்டு தானே இருக்கேன். துபாய் வந்துருச்சு. ஆமா, துபாய் வந்துருச்சு. லாலே லாலே கோவாலி லா, லாலே லாலே லூசுலா. பாத்தீங்களா என்ன கலரு? ஆமா, என் காதலி என்ன கிணத்துல நீந்தி விளையாடிக்கிட்டு இருப்பா. நானும் அவளோட போய் நீந்தி குளிக்க போறேன். தூளோட போங்க. முடிஞ்சா அரப்பு தூளோட கூட போவேன். குத்திடுவேன், பேசாதே. அப்ப ஒழிஞ்சது சனி. ஐயோ, என்ன படுத்து போதாதா? இதுக்கு மேல என்ன இன்சம் செய்ய போறேன்? பேசாத. இந்த டிரெஸ்ஸோட என் துபாய் காதலிய பார்த்தா அவ என்ன நினைப்பா? மரியாதையா உன் டிரெஸ்ஸ கழட்டி என்கிட்ட குடுத்துட்டு இந்த டிரெஸ்ஸ நீ மாட்டிக்க. உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். பைத்தியக்கார சார், நீங்க எப்படி போட்டாலும் பைத்தியக்காரன் தான். நீங்க அப்படியே போயிடுங்களேன். டிரெஸ்ஸ கழட்டுறியா இல்ல ஒரே குத்தா குத்தவா? கழட்டு. ஓடு ஓடு, நெல்லு, ஏறு, உட்காரு, சீக்கிரம் உட்காரு. அந்த கண்ணாடியும் கலட்டு. கண்ணாடியை மட்டும் நானே போட்டுக்கிறேன். என் பார்வை கொஞ்சம் வீக்கு, அதனால நானே போட்டுக்கிறேன். கலட்டு. என் துபாய் காதலியோட கொஞ்சம் விளையாடிக்கிட்டு வர்றேன். வரட்டுமா? ஓட்டு. டாடா. சீரியோ சீரியோ. இப்ப நம்ம பிடிக்க வர பைத்தியம் பலவரி பிடிச்சதா. அவ பிடிக்கிற முயற்சியில நம்ம உயிருக்க கூட ஆபத்து ஏற்படலாம். ஜாக்கிரதை. பி அலர்ட். இன்ஸ்பெக்டர், இப்படி படையோட வந்து நிக்கிற நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? ஒரு பைத்தியம் என்ன படாத பாடு படிச்சிருச்சு. இப்பதாங்க அந்த பைத்தியத்தை துபாயில இறக்கி விட்டு வந்திருக்கிற. எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்களே, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கயா. பைத்தியக்கார கத்தியோட ஓடிக்கிட்டு இருக்கா. ஐயோ ஐயோ, எலிக்கிட்ட இருந்து தப்பிச்சு புலிகிட்ட மாட்டிக்கிட்டே. டாக்டர், உங்க ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்ச பைத்தியத்தை பிடிச்சிட்டோம். அப்படியா? அந்த பைத்தியம் கிடைச்சிருச்சா சார்? அந்த பைத்தியத்துக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். சார், இங்க வந்து பாருங்க உங்க பைத்தியத்தை எந்த நிலைமையில வச்சிருக்கோன்னு. ஐயோ, போகும்போதே பூனை குறுக்க போகுதுன்னு கதவன் சொன்னா. அமெரிக்காக்கார கம்ப்யூட்டர் செய்யறா, ரஷ்யாக்கார ராக்கெட் விடுறாட்ட. இந்த பைத்தியக்கார என்னைக்க கொண்டு வந்து விட்டுட்டாரு. ஐயா, என்ன விட்டுடுங்க ஐயா. நான் பைத்தியம் இல்ல ஐயா, நான் பைத்தியம் இல்ல. ஓடி போன பைத்தியத்தை பிடிச்சாச்சு, கத்தியும் கைப்பற்றியாச்சு. ஓடி போன பைத்தியமா? ஆமா சார். அப்ப இந்த பைத்தியம்? அட பாவி, பட்டா கத்து என்ன இந்த கதிக்கு ஆளாக்கிச்சேடா. துரோகி, பேசாதே. என்ன துபாய் வந்துருச்சுன்னு ஏமாத்தி இறக்கி விட்டியே, உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த மேசை, நாற்காலி, பீரோ, இங்க இருக்கிற சாமான் எல்லாம் எங்க திருடினீங்க? உண்மையை சொல்லிடுங்க, இல்லன்னா இவனை சுட்டுடுவேன். நில்லுங்க, யாரும் கிட்ட வராதீங்க, அசையாதீங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர். வாங்க டாக்டர், நல்ல சமயத்துல வந்தீங்க. இந்த பைத்தியங்கள்ட்ட எங்களை காப்பாத்துங்க, இல்ல நீங்க சொன்ன 10 கொலையும் இங்கே விழுந்துரும் போல இருக்கு. வாயா பைத்தியக்கார டாக்டரே, உடனடியா என்ன வெளியில விட சொல்லு, இல்ல இப்பவே இவனை சுட்டுடுவேன். இன்னுமா சுடல? சுடு. நெஞ்சில சுடாத, நெத்தில சுடு. நெத்தில சுடாத, வாயில சுடு. பாவிங்களா? யோ பைத்தியக்கார டாக்டரே, நீ புத்திசாலி.
எனக்கு சுட தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்டயே வேடிக்கை காட்டுறியா? இந்தாயா நீயே சுட்டு காட்டு. டேய் விடுங்கடா, விடுங்கடா, விடு. டாக்டர், இந்த ரெண்டு பைத்தியத்துக்கு வித்தியாசமே தெரியலையே. இன்ஸ்பெக்டர், இதான் நாங்க தேடின பைத்தியம். கூட்டிட்டு போங்க. அவன் தான் பைத்தியம். என்ன விடு. ஐயோ, இவன் மிஸ்டர் ஐயன் பெருமாள், தனலட்சுமி மெடிக்கல்ஸ் ஓனர். சாரி சார், நீங்க பைத்தியம் மாதிரியே இருக்கிறீங்களா? நானும் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டேன். வெரி சாரி சார். சாரி, நீ ஈஸியா சொல்லிட்டீங்க. சிசிலி இந்த டூருக்கு வர மாட்டா. நான் அவளை காலேஜுக்கு அனுப்ப போறது இல்ல. போதுமா? நீங்க போலாம். உங்க குடும்பத்துல ஏதோ குழப்பம் இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. ஏ மேரி, அங்க என்ன பாத்துட்டு இருக்க? அம்மே, பாலுல பாலு அயாளுக்கு விஷ காய்ச்சலாம். அடுத்த படிக்கா கிடக்கணும். 10 ദിവസം ஆகும்னு டாக்டர் பறந்துட்டு போயாமே. பாவமே. என்ன பாவம்? வேலை பாரு, படி. அவ ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட். இப்ப நாங்க போறது எஜுகேஷனல் டூர் தான். இதை அட்டெண்ட் பண்ணா அவ ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, வைஃப் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். கிளாரா, ஏதோ எஜுகேஷனல் டூரா? சிஸ்லி கண்டிப்பா போகணுமா? நம்மள மதிச்சு லெக்சர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சிஸ்லி அனுப்பிச்சு வைய. தாராளமா போகட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் எதிர்த்த வீட்டுக்கு டாக்டர் வந்தாச்சு. சிசிலி டூருக்கு போலாமே. சிசிலி, நீ பிக்னிக் போயில? பாலு படுத்து படிக்கையா இருக்குது. இப்பதான் அம்மா கிட்ட சொன்னேன், பாலு இல்லாத பிக்னிக் நான் போக மாட்டேன். நம்ம பாலுக்கு ஜுரம் உண்மை. நம்ம பெரியமே நீ பிக்னிக் போக சம்மதிச்சோம். பாலுக்கு ஜுரம் எல்லாம் போய் அது பிக்னிக் கிளம்பிட்டு இருக்கு. சிஸ்லி, சிஸ்லி, சாரி, உன் கனவு கலைச்சிட்டேன். நீ பிக்னிக் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்களை மனம் விட்டு பேசி ஆகணுமா? நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். ஆனா அத வெளிப்படையா இவ்வளவு நாள் என்னால உனக்கு உணர்த்த முடியுது. உங்க அம்மா நம்ம கிட்ட அன்பு காட்டாம இருந்திருக்கலாம், ஆனா ஜீசஸ் கிட்ட பக்தி காட்டாம இருந்தது இல்ல. அது பக்தி மட்டும் இல்ல, ஒரு மத வெறி. மற்ற ஜாதி மனுஷங்க கிட்ட அவ பேச்சு கொடுக்கறதே விரும்ப மாட்டா. அவ தன் பொண்ணை கொடுப்பான்னு நீ எப்படிமா எதிர்பார்க்கிற? மனசுல காதல் வந்தது தவறுன்னு நான் சொல்ல வரல, ஆனா அது வந்த இடம் தவறுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்ட சரிமா? உன் காதல் நீடிச்சா உங்க அம்மா எரிமலையா வெடிப்பா. ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இழந்தவனா உண்மை இழக்க நான் தயாராகலமா. இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதே உனக்காக தாமா. உன்னை இழக்க நான் தயாரா இல்லை. டாடி, அம்மா உங்க குணத்தை மாத்திக்கவே மாட்டாங்க. உங்களுக்காக நான் என் மனசு மாத்திக்கிறேன். டேய் பாலு, ஜாலியா பிக்னிக் வந்த இடத்துல இப்படி சோகமா உட்காந்துருந்தா என்னடா அர்த்தம்? டேய், நீ ஒரு ஃபூல்டா.
சிசிலி வருவா, அவளோட ஜாலியா ஆடலாம் பாடலாம்னு எவ்வளவு ஆசைகளை வேகனா சுமந்துட்டு வந்தான். பூட்ஸ் தடம் புரண்டா மாதிரி இவனை கவுத்துட்டாடா. டேய் பாலு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் இப்பவே சிசிலி கிட்ட போறேன். 2 கிலோ ஒண்ணு என்னன்னு கேட்டு வரேன். வாங்க போலாம். சிசிலி, நாங்க பிக்னிக் புறப்பட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ ஏன் பாலுவோட பேச மாட்டேங்கிற? பாலு 10 நாளா படுத்த படிக்க கிடந்தான்னா அதுக்கு காரணம் ஜுரம் மட்டும் இல்ல, உன்னை பார்க்க முடியலையேங்கிற ஏக்கம் தான். நீ பிக்னிக் வரன்னு தெரிஞ்சதும் டாக்டர் எழுந்திருக்கூடாதுன்னு சொன்ன அட்வைஸையும் தூக்கி எறிஞ்சிட்டு பாலு ஜுரத்தோட பிக்னிக் வந்திருக்கானா, உன்னை பார்க்கணும், உன் கூட மன விட்டு பேசணும் இருக்காதான். சிசிலி, இப்ப நீ வாய் திறந்து பேச போறியா இல்லையா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. என்னது டோன்ட் டிஸ்டர்ப் மீ? அச்சீவ்கார 4 வாரத்தை இங்கிலீஷ்ல பேசிட்டோன்னா வெள்ளக்காரனுக்கு பிறந்த நினைப்பா. உங்களுக்காக போது போனா லவ் பண்ணுவீங்க, அப்புறம் எவனா செமித்தியா கிடைச்சானா அவன் பின்னாடி தொங்க தலையை வெட்டு போயிருவீங்க. மனச தாடி நாங்க தவம் கிடப்போம். கடைசியில எங்க முகத்துல தாடியை வளர விட்டுட்டு கேடி மாதிரி ஓடிவீங்களே. ஏய், கர்ப்பமான பொண்ணுக்கு வயிறு காட்டி கொடுக்குற மாதிரி காதலிச்சு ஏமாத்துறவளுக்கும் ஆண்டவன் ஒரு அடையாளம் வைக்கிற வரைக்கும் உங்க திமிரு அடங்காதிரி. ஏய் பாலு, அவ ஒரு ஜாலக்காரி, ஆம்பளைங்களுக்கு ஆசை காட்டி மோசம் செய்யற மோசக்காரி. இன்னும் நீ அவளை நம்பிக்கிட்டு இருந்த நடு ரோட்ல பைத்தியம் முடிச்சுதான் அலைவ. பேசாம அவளை மறந்துட்டு வேற வேலையை